இந்த ஹேர் டைய நம்ம நேச்சுரலா ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. நேச்சுரலான 3 பொருளை மட்டும் வச்சுமே இந்த ஹேர் டைய நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டை நம்ம கையில இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் நம்மளுடைய முடியை வந்து இந்த ஹேர் டைய வச்சு நம்ம அப்படியே கருமையா ஆக்கிக்கலாங்க. நீங்க 70-80 வயசு ஆனாலுமே கவலைப்பட வேண்டியதுல நம்மளுக்கு தலையில வந்து நரைமுடி இருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து அவுரி பொடி, மருதாணி பொடி இதெல்லாம் யூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்றவங்க, ரொம்ப வயசானவங்க இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி கையில வச்சுக்கலாம், எங்கஸ்டும் வச்சுக்கலாம். பட் அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி அவுரி பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் வயசானவங்க வந்து அதெல்லாம் போட முடியாதுன்ற பட்சத்துல நீங்க இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி உங்க கையிலேயே வச்சுக்கலாம். வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வந்து நீங்க ஸ்டவ்ல வச்சிருங்க. இரும்பு கடாய் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட வந்து அடி கனமா இருக்கிற எந்த கடாயா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அதை வந்து இதுல வச்சிருங்க. வச்சுட்டு நம்ம இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சு இந்த ஹேர் டை பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா வெந்தயங்க. வெந்தயத்தை ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயம் வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த ஹேர் டைல இந்த வெந்தயத்தை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா வரும். இது வந்து நல்ல ஒரு கருமையை நம்மளுடைய முடிக்கு கொடுக்கும். இப்போ ஒரு சின்ன டிப் சொல்றேன். வெந்தயத்தை வந்து நைட் நல்லா ஊற வச்சிருங்க. மார்னிங் எந்திரிச்சு பாத்தீங்கன்னா நீங்க 1 டீஸ்பூன் போட்டாலே போதும். வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில எந்திரிச்சு அதோட ஒரு துண்டு 2 துண்டு கத்தாழை வீட்டுல இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படின்னா கத்தாழை ஜெல் வந்து ஒயிட் கலர்ல வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் விற்கும். அதை வாங்கி நீங்க இந்த ஊற வச்ச வெந்தயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே 1 ஹவரோ ½ ஹவர் விட்டுடுங்க. விட்டதுக்கு அப்புறம் நீங்க ஷாம்பு எதுவுமே போடாம ஹேர் வாஷ் பண்ணுங்க. உங்களுடைய ஹேர் வந்து அவ்வளவு ஷைனிங் ஆகும், சில்கியா மாறிடும் நம்மளுடைய ஹேர். இதை நீங்க வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது முடி ரொம்ப குறைன்னு ரொம்ப சுருள் முடியா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு சின்ன டிப் தான். வெந்தயத்தை வந்து நல்லா கருக்கி எடுத்துக்கலாம். ஒரு இதா நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு கருக்குனதுக்கு அப்புறமா நம்ம இதோட இன்னொரு பொருள் சேர்க்க போறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் தான். இப்ப பாருங்க வெந்தயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்ப வந்து இதோட நம்ம வந்து 2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் இல்லாம ஹேர் டை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்தியாவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு கருஞ்சீரகம் வந்து நம்மளுடைய ஹேருக்கு ஒரு நல்ல கருமையை கொடுக்குது. கருஞ்சீரகத்துல செய்யற ஆயில யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேரோட ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி குட்டி குட்டி முடிகள் வளர்றதை நீங்களே பார்க்கலாம். கருஞ்சீரக ஆயில் நீங்க வந்து இருந்துச்சுன்னா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். கடைகள்ல கிடைக்கும். அதுவும் கருஞ்சீரக ஆயில் கேட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த கருஞ்சீரகத்தோட இந்த நிறைய பொருட்களை நம்ம சேர்த்து ஆயில் செய்யும் போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். நான் ஹேர் ஆயில் வந்து ஹேர் டை ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு போன வீடியோல போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. எல்லாரும் வந்து ஹேர் டை ஆயில் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. பட் ஹேர் டை ஆயிலா என்னால கொடுக்க முடியாது. நான் ஹேர் டை பவுடரா வந்து நான் கொடுக்குறேன். நீங்க வந்து அதை வந்து ஆயில அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். எந்த விதமான வேலையும் கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வந்து ஆயில் எடுத்துட்டு அதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கருகட்டும். இந்த மாதிரி ஹேர் டை இன்ஸ்டன்டா இருக்கிற ஹேர் டை தான் சினி ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்க கையிலேயே வச்சிருப்பாங்களாங்க. அவங்க எப்பயுமே இதை வந்து கையில வச்சிருக்கிறதுனால அவங்க எங்கேயாவது வெளியில கிளம்பும் போது டக்குன்னு இதை வந்து பையில எடுத்து போட்டுட்டு போயிருவாங்களா ஹேண்ட்பேக்ல. எங்கேயாவது வந்து அவுட்டிங் போகும்போது ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க முடி வந்து வெள்ளையா தெரியுது இல்லையா, அந்த டைம்ல அதை எடுத்து அப்படியே டச் பண்ணிக்குவாங்களாங்க. இது வந்து ஒரு பேட்டியில வந்து ஒரு நடிகை வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து நீங்க பேட்டியை வந்து அப்லோட் பண்ண சொல்லி லிங்க் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. அது வந்து நம்மளுக்கு காப்பிரைட் வரும். அதை வந்து நான் வீடியோல வந்து அட்டாச் பண்ண முடியாது. போன வீடியோலயே பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதை வந்து சும்மா சின்ன கிளிப்பா ஃபாஸ்டா தான் போட்டு விட்டேன். சோ வந்து நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்றது எல்லாமே உண்மையான ஒரு ஹேர் டைஸ் தான். நீங்க செய்து பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா வந்து கருகட்டும். இந்த ஹேர் டைக்கு நம்ம 3 பொருள் தான் சேர்க்க போறோம். இப்ப 2வது பொருளை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். இது நல்லா கருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கருஞ்சீரகம் எப்படி வந்து நல்லா கருப்பாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்படி எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆயிலியா வரும். கருஞ்சீரகத்துல இருந்து வர ஆயில் வந்து அப்படியே வெளியில வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கையில வந்து நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நொறு நசுங்கிருங்க. அந்த அளவுக்கு கருப்பாகணும். பாருங்க நல்லா கருப்பாயிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து எடுத்து வந்து இதை வேற ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து போட்டுடலாம். போட்டு பரப்பி வச்சிடலாம். அப்பதான் வந்து சீக்கிரமே ஆறும். இப்போ இதோட இன்னும் ஒரு பொருள் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கருவேப்பிலை தாங்க. இந்த கருவேப்பிலையில நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் growth வந்து செம்மையா இருக்குங்க. இப்ப மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நானு மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. இந்த கருவேப்பிலையை நான் தனியா எதுக்காக கருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கருஞ்சீரகத்தோட போடும்போது இது சரியா வந்து கருக்க முடியல. சோ அதனால இதை நம்ம தனியா கருக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா செய்திடலாம்.
இப்போ கருவேப்பிலையில வந்து ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம மிஸ் பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு இதுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க இதை வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஹேர் ஆயில்ல போட்டு அப்ளை பண்ணாலும் சரி, ஹேர் டையா அப்ளை பண்ணாலும் சரி, உள்ளுக்குள்ளார நம்ம எடுத்துக்க டெய்லி வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்மளுக்கு அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹேர் growth செம்மையா இருக்கும். இதுல இருக்கிற கண்டென்ட் வந்து அமேசிங்கா இருக்கும். நம்மளுடைய ஹேர் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு செம்மையான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ இதை வந்து தனியா நம்ம கறிக்கி எடுத்துட்டு நம்ம மூணையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம பொடி பண்ணி எடுக்க போறோம். அதுக்கப்புறமா எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். நல்லா கருகட்டும். பாருங்க, நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கருகியும் போயிடுச்சு. இங்க பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நெருப்பா வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, நெருப்பா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நம்ம வந்து அந்த தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். ரொம்ப நேரம் அப்படியே இரும்பு கடையில வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த மாதிரி நெருப்பா வர ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே அப்படியே சாம்பல் ஆயிடும். ஸோ அதனால நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு ஆற வச்சிருங்க. பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. பாருங்க, இப்படி பண்ணா எப்படி நொறுங்குது பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். இப்போ பாருங்க, எல்லாமே நொறுங்குது பாருங்க. இந்த அளவுக்கு வறுக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து நீங்கள் சலிக்க முடியாது, ஏன்னா இதில் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்படியே வந்து உங்களுக்கு ஈரப்பதமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இதை நம்ம வந்து நீங்கள் இதில் போட்டு சலிக்க முடியாது. இது வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்போ ஆயில் ஊற்றி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆயில் பிடிக்காது, ஆயில் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வெறுமனே அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெள்ளை முடி எல்லாமே நல்லா கருப்பாக மாறிடும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது. இந்த அளவுக்கு ஆகணும் பாருங்கள். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படியே நீங்கள் வந்து வெள்ளை முடியில் வந்து இப்படி வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும். இது இப்போ நம்ம ஆயில் கலந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கட்டிலாம் இருக்குது பாருங்கள், ஆயில் ஊற்றினோன்னா அதை வந்து எடுக்கிறது கஷ்டம். அதனால் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க, பவுட்ரு மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க கட்டியெல்லாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து ஆலிவ் ஆயில் இல்லை கடுகு எண்ணெய் எதாக இருந்தாலுமே சேர்க்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன், எண்ணெய் கூட போயிடுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயில் அப்படியே போட்டோம்னா கட்டியாக இருக்குது. அதனால தான் கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போட சொன்னேன் நான். கையிலேயே நான் வந்து உங்களுக்கு கலக்கி காமிக்கிறேன். சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க நம்மளுக்கு. எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம வெளில போயிட்டு வரலாம். வெள்ளை முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயப்படவே வேண்டாம். இங்கே பாருங்கள், கையில் எப்படி அப்புது பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுடைய ஹேர்லையும் நல்லா வந்து அப்படியே பிடிச்சிக்கும். இப்போ நான் தண்ணியில் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும்.